வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு இனிப்பு சுவை இல்லாமல் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பர் வெயிட் கெய்னிங் ரெசிபி. நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். சளி இருமல் இருக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கும்போது கூட தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியை செய்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற தோல் எல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்த உருளைக்கிழங்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா டைஜஸ்டும் ஆகும். இந்த ஃபுட்டுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. அடுத்தது இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அவல் ஒரு 3 ஸ்பூன் அவல் நல்லா கழுவிட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அவல் நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. இப்படி மசிச்சா நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெள்ளை அவலுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். குயிக்காகவே நல்லா குழைவாக வெந்து வந்துடும். மேக்ஸிமமே ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா போதும். இது நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு அவல் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு இதை மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அதுக்கப்புறம் டின்னர்னு நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இனிப்பு சுவை இல்லாதது, மழை காலத்துக்கு ஏற்றது, குழந்தைங்களுக்கு சளி இருமல் டைமில் கொடுக்கக்கூடியது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.